பதற்றம் நிறைந்த எல்லை பகுதிகளில் விமான சேவை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு எமது சிறப்பு செய்தியாளர் ராமகிருஷ்ணன் இணைகிறார். ராமகிருஷ்ணன், ஒரு பக்கம் இந்திய வான்பரப்பு தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. எல்லை பகுதிகளில் ஒரு பதற்றமான சூழல் தான் நிலவுதா, இல்ல இந்தியா முழுக்கவே இந்த அலர்ட் அப்படிங்கிறது இருக்குமா? ஒரு பக்கம் இன்னைக்கு மாலை போல மாக் ட்ரில்ஸ் நடக்க போகிறது நம்ம பார்க்கிறோம். அதுக்கு முன்பாகவே இந்த தாக்குதல்ல இந்தியா ஈடுபட்டதுனால எப்படி இருக்க போகிறது இந்த சூழல்? Dear parents, 7 to 18 is the most influential part of your child's life. கண்டிப்பாக, அதாவது இந்தியா இன்றைக்கு அதிகாலை நடத்தியிருக்கின்ற தீவிரவாதிகள் மீது நடத்தியிருக்கின்ற இந்த தாக்குதல் என்பது முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் கடந்த மாதம் 22ஆம் தேதி ஜம்மு காஷ்மீர் மாநிலம் புல்வாமா நடந்த அந்த தாக்குதல் என்பது மக்கள் மீது தொடரப்பட்ட ஒரு தீவிரவாத தாக்குதலாக பார்க்கப்படுகிறது. 26 மக்கள் அது உயிரிழந்திருக்கிறார்கள். இதற்கு கண்டிப்பாக இந்தியா பதிலடி கொடுக்கும், இந்தியா ராணுவம் கண்டிப்பாக பதிலடி கொடுக்கும் என்று ஒரு எதிர்பார்ப்புடன் தான் நாம் காத்திருந்தோம். ஆனால் இவ்வளவு சீக்கிரத்தில் இந்திய ராணுவம் பதிலடி கொடுக்கும் என்று நாம் எதிர்பார்க்கவில்லை. இந்த கடந்த ஜூலை மாதம் 22ஆம் தேதி நடந்த அந்த தாக்குதலுக்கு 2 வாரங்கள் ஆகிறது. இந்தியாவை பொறுத்தவரையில் அந்த தாக்குதல் நடந்த அடுத்த நாளிலிருந்தே பாகிஸ்தான் மீது எந்த மாதிரியான ஒரு அழுத்தத்தை கொடுக்கலாம், எந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையை எடுக்கலாம், போர் போன்ற ஒரு சூழல் ஏற்படுமா அல்லது போருக்கான ஒரு தயார் நிலையை இந்தியா கொண்டு வரப் போகிறதா என்றெல்லாம் நாம் பார்த்திருந்தோம். கடந்த ஒரு வார காலமாக பிரதமர் நரேந்திர மோடி மட்டுமல்லாமல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டவர்கள் முப்படை தளபதிகளுடைய கூட்டத்தை அவ்வப்போது நடத்தி ஆலோசனை நடத்தியிருந்தார். முக்கியமாக கடந்த வாரம் மட்டும் பார்க்க போனால் சுமார் 10க்கும் மேற்பட்ட முக்கிய ஆலோசனை கூட்டங்கள் முப்படை தளபதிகளுடன் நடத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தொடர்ந்து அடுத்த கட்டமாக என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்கலாம் என்பது பற்றியெல்லாம் ஆலோசனை நடத்தினார். பிரதமர் நரேந்திர மோடியிடமும் முப்படை தளபதிகள் ஆலோசனை நடத்தினார்கள். பிரதமர் நரேந்திர மோடி முப்படை தளபதிகளிடம் பேசும்போது அடுத்த கட்டமாக நாம் எவ்வாறாக இந்த தாக்குதலை எடுத்துச் செல்லலாம், தீவிரவாதிகளுடைய முகாம்கள் மீது எப்படி தாக்குதல் நடத்தலாம், எந்த நேரத்தில் தாக்குதல் நடத்தினால் சரியாக இருக்கிறோம், துல்லியமாக பொதுமக்கள் இந்தியாவை பொறுத்தவரையில் பாகிஸ்தானுடைய பொதுமக்களையோ அல்லது பாகிஸ்தானுடைய ராணுவ தளவாடங்கள் மீதோ தாக்குதல் நடத்தக்கூடாது. ஏனென்றால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரதிபலிப்பை உலக அளவில் எடுத்துச் செல்லும். அதனால் தீவிரவாதிகளுடைய அந்த முகாம்கள், பயிற்சி முகாம்கள் எங்கெங்கு இருக்கிறது, குறிப்பாக பாகிஸ்தான் ஆக்கிபைடு காஷ்மீர் என்று சொல்லக்கூடிய பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் தீவிரவாதிகளுடைய முகாம்கள் எங்கெல்லாம் இருக்கிறது, எவ்வளவு முகாம்கள் அங்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன, அந்த முகாம்கள் எதற்காக உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது, அங்கு பயிற்சிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதா, நாம் குறிப்பாக அந்த தீவிரவாதிகளுடைய முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தினால் அங்கு எவ்வளவு தீவிரவாதிகள் கொல்லப்படுவார்கள், அதனால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவார்களா, பொதுமக்களுடைய உயிர்கள் ஏதாவது சேதம் ஏற்படுமா என்றெல்லாம் பிரதமர் நரேந்திர மோடி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் தொடர்ந்து முப்படைகளுடைய தளபதிகளிடம் ஆலோசனை நடத்தி அங்கிருந்து பாகிஸ்தான் ஆக்கிபைடு காஷ்மீர் என்று கூறக்கூடிய பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருந்து நாம் அறிந்த அந்த தகவலின் அடிப்படையில் தான் இன்று அதிகாலை இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இந்த தாக்குதல் என்பது முக்கியமாக பார்க்க போனால் தீவிரவாதிகளுடைய முக்கிய தீவிரவாதிகள் அமைப்புகளாக இருக்கின்ற லஷ்கர்-இ தொய்பா, ஜெய்ஷ்-இ முகமது அந்த தீவிரவாதிகள் அமைப்புகள் தான் இந்தியா மீது தொடர்ந்து பாகிஸ்தானிலிருந்து சுரங்கப்பாதைகள் மூலமாக இந்தியாவில் தொடர்ந்து தாக்குதல் நடத்தியிருந்தார்கள். கடந்த 22ஆம் தேதி நடந்த அந்த தாக்குதல் கூட பாகிஸ்தானிலிருந்து சுரங்கங்கள் அமைத்து இந்தியாவுக்கு இவர்கள் தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. இவர்களை அழிப்பதுதான் இந்திய அரசினுடைய முக்கிய பங்காக இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இன்றைய தினம் காலையில் அதிகாலையில் இந்த தாக்குதல் என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. சுமார் 25க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. 50க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் காயமடைந்திருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் இன்று காலையில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் முப்படைகளுடைய தளபதிகளுடன் ஆலோசனை நடத்தியிருந்தார். அந்த ஆலோசனை கூட்டத்தில் அடுத்த கட்டமாக ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் மட்டுமல்லாமல் பஞ்சாப், குஜராத் உள்ளிட்ட அந்த எல்லை பகுதிகளில் என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது, அடுத்த கட்டமாக
இந்தியா தீவிரவாதிகள் மீது தாக்குதல் நடத்திருக்கின்ற இந்த சூழ்நிலை இதை பாகிஸ்தான் எவ்வாறு பார்க்கிறது, பாகிஸ்தான் எவ்வாறு ரீடாலியேட், அதாவது இந்தியா மீது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா, அவ்வாறு தாக்குதல் நடத்தினால் அதை இந்தியா எவ்வாறு முறியடிக்க வேண்டும், முப்படைகளினுடைய அந்த எவ்வாறு தயார் நிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்தியாவை பொறுத்தவரையில் என்ன கூறுகிறார்கள் என்றால், நாம் தீவிரவாதிகளுடைய அந்த முகாம்கள் மீதுதான் நாம் தாக்குதல் நடத்தியிருக்கிறோம், பாகிஸ்தானுடைய ராணுவ தளவாடங்கள் மீதோ அல்லது பொதுமக்கள் மீதோ நாம் தாக்குதல் நடத்தவில்லை. அதனால் பாகிஸ்தான் கண்டிப்பாக இந்தியா மீது ஒரு தாக்குதலை நடத்தாது. அவ்வப்போது சின்ன சின்ன அந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல் என்று கூறப்படுகின்ற அந்த எல்லை கட்டுப்பாட்டு பகுதிகளுக்குள் தாக்குதலை நடத்தினாலும் கூட ஒரு பெரிய அளவிலான ஒரு தாக்குதலை பாகிஸ்தான் கண்டிப்பாக இந்தியா மீது தொடுக்காது. ஏனென்றால் பொதுமக்களை நாம் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தவில்லை. அதனால் பாகிஸ்தான் ஒரு பெரிய அளவிலான தாக்குதல் நடத்தாது என்று ஒரு எதிர்பார்ப்பு இந்தியாவிடம் இருந்தாலும் கூட பாகிஸ்தான் என்ன செய்ய போகிறது என்பதை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி மட்டுமல்லாமல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் இன்று காலையில் முப்படை தளபதிகளுடைய அந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து முப்படைகளும் தயாராக இருக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை ராஜ்நாத் சிங் முப்படைகளுடைய தளபதிகளுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அதைத் தொடர்ந்து இன்றைய தினம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் பாதுகாப்பிற்கான அமைச்சரவை கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. ஏற்கனவே பாதுகாப்பிற்கான அமைச்சரவை கூட்டத்தில் தான் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடந்த அந்த பாதுகாப்பிற்கான மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் தான் இன்றைய தினம் அதிகாலையில் தீவிரவாதிகளுடைய அந்த பதுங்கு குழிகள், தீவிரவாதிகளுடைய முகாம்களை அழிப்பதற்கான அந்த முடிவை அன்றைய தினம் எடுத்துதான் இன்றைய தினம் அதை செயல்படுத்தி இருக்கிறார்கள். இன்றைய தினம் பாகிஸ்தான் மீது தொடுக்கப்பட்டிருக்கின்ற தீவிரவாதிகள் மீது தொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த தாக்குதல் என்பது முதல் கட்டமாக என்பதுதான் நாம் பார்க்க வேண்டும். அடுத்த கட்டமாக மீண்டும் கண்டிப்பாக இந்திய ராணுவம் பாகிஸ்தான் ஆக்கியபைடு காஷ்மீர் என்று கூறக்கூடிய பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளில் தீவிரவாதிகள் முகாம்களின் மீது கண்டிப்பாக தாக்குதல் நடத்துவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தாக்குதலில் ஏராளமான கட்டிடங்கள் இடிந்து விழுந்திருக்கின்றன. தீவிரவாதிகள் 25க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று இந்தியா தரப்பில் கூறப்பட்டிருந்தாலும் அதிகாரப்பூர்வமாக இதுவரை எந்த ஒரு அறிவிப்பையும் பாகிஸ்தானோ அல்லது இந்திய ராணுவமோ வெளியிடவில்லை. இன்னும் சற்று நேரத்தில் இந்த தாக்குதல் தொடர்பாக தீவிரவாதிகள் மீது இந்திய ராணுவம் நடத்தியிருக்கின்ற இந்த தாக்குதல் தொடர்பாக அதிகாரப்பூர்வமான ஒரு செய்தியாளர் சந்திப்பு என்பது முப்படைகளினுடைய அந்த உயர் அதிகாரிகள் சொல்ல இருக்கிறார்கள். அந்த செய்தியாளர் சந்திப்பின் போதுதான் எந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையை இந்த அதிகாலையில் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் மீது நடத்தி இருக்கிறது இந்திய ராணுவம் என்று தெள்ள தெளிவாக கூற இருக்கிறார்கள். அதன் பிறகுதான் எவ்வாறு இந்த தாக்குதல் என்பது நடத்தப்பட்டிருக்கிறது, எவ்வளவு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், என்ன மாதிரியான அடுத்த கட்டமாக என்னென்ன நடவடிக்கைகளை இந்திய ராணுவம் தரப்பில் எடுக்க போகிறது என்பது பற்றியெல்லாம் தெரிவிக்க இருக்கிறார்கள். எது எப்படி இருந்தாலும் இந்த அதிகாலை நடத்தியிருக்கின்ற தாக்குதல் என்பது எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒரு அசாதாரண ஒரு சூழ்நிலை தான் அங்கு நிலவி கொண்டிருக்கிறது என்று நாம் பொதுவாகவே பார்க்க முடிகிறது. இந்த சூழ்நிலையில் ஜம்மு காஷ்மீர் மட்டுமல்லாமல் பஞ்சாப் உள்ளிட்ட பல மாநிலங்களில்